பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணி ஒன்றை கலைப்பதற்காக இன்று பிற்பகல் கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு கோட்டை செரமிக் சந்தியை பேரணி வந்தடைந்த போதே அதனை கலைப்பதற்கு இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் ஏற்பாடு செய்த இந்த பேரணி மருதானை தொழில்நுட்ப கல்லூரிக்கு அருகில் இன்று ஆரம்பமானது. களனி பல்கலைக்கழக மாணவர்களின் அடக்குமுறைக்கு எதிராக இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேரணியாக ஜனாதிபதி செயலகம் வரை பயணிப்பது இவர்களின் நோக்கமாகும். கொழும்பு கோட்டை செரமிக் சந்தைக்கு அப்பால் பயணிப்பதற்கான நீதிமன்ற தடை உத்தரவை போலீசார் வழங்குவதற்கு முயற்சித்த போதிலும் பேரணியில் வருகை தந்தவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. ஜனாதிபதி செயலகத்துக்கு அத்துமீறி பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு போலீசார் விடயங்களை முன்வைத்ததை அடுத்து இன்று முற்பகல் தடை உத்தரவு வழங்கப்பட்டது. போலீசாரின் வீதி தடையை பொருட்படுத்தாது முன்னோக்கி செல்ல முயற்சித்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கொழும்பு வடக்கு பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகனவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீசாரின் கட்டளையை மீறி முன்னோக்கி செல்ல முயற்சித்த மாணவர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை மீறி பேரணியாக சென்ற 3 பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். Termo.